ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பிரியாணி தாங்க. அதுக்கு முதல்ல கேஸை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்குங்க. ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா 1 kgக்கு வந்து செய்கிறதுங்க. 1 kg சிக்கனுக்கு செய்கிற மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான். கூடவே ஒரு 5 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம்பு போட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு 350 கிராம் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுங்க. நான் சொல்கிற அளவு கரெக்டாக 1 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாலே உங்களுக்கு பிரியாணி நல்லா சூப்பரான சுவை தருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 5லேருந்து ஒரு 6 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தடில் சொல்லித்தரேங்க. உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் சுவையாகவும் இருக்கும். எல்லாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் 1 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கணுங்க பிரியாணிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 350 கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த தக்காளி நல்லா உங்களுக்கு வதங்கணும். எல்லாம் ஒன்று சேர வதங்கணுங்க. அந்த கறியும் வதங்கிடும், அந்த தக்காளி நல்லா உங்களுக்கு சாந்து மாதிரி ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. இப்போ கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 50 ml தயிருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு தக்காளிலாம் பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா வதங்க விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக வதங்கிடும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. இதுவே நல்லா சூப்பரான ஒரு ஹோட்டலில் கிடைக்கிற பிரியாணி மாதிரியே டேஸ்ட் வருங்க உங்களுக்கு. நல்லா அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி வந்து இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அரிசி வந்ததுங்க. இப்போ 4.5 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்க. 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க. அவ்வளோதாங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் 1 கிலோ அரிசி பிரியாணி சூப்பராக கிண்டிடலாங்க. குக்கர்லேயே செஞ்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நான் முன்னாடியே ஊற வச்சுருக்குறோங்க. நல்லா ஊற வச்சுட்டு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்குறேன். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இது வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசிங்க. இது பச்சை அரிசி தான். அதனால் நான் 1க்கு 1.5 வீதம் தண்ணி சேர்த்தேன். நீங்கள் புழுங்கல் அரிசியாக இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நான் 1 பழம் சேர்க்குறேன். அதில் இருக்கிற விதையெல்லாம் சேர்த்து போடாதீங்க. விதையை எடுத்துகிட்டு அப்புறம் புழிஞ்சு விடுங்க. ஒரு பழத்தோடைய ஜூஸ் கரெக்டாக இருக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரி அழகாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா உங்களுக்கு அரிசி நல்லா கொதி வரணும். மேலே புதினா தழை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா அரிசி ஊறின அரிசி, ரொம்ப விசில் வைக்காதீங்க. கரெக்டாக இருக்கும் 2 விசில். 2 விசில் வந்துடுது பாருங்கள். கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பரான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த கலர் பவுடருமே எதுவுமே சேர்க்கல. கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான கலர் வந்திருக்குது.
அவ்வளோதாங்க, உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, தயிர் கூட சேர்த்த வெங்காயத்தை கூட பரிமாறினீங்கன்னா நல்லா சூப்பரான எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி வீட்லேயும் செஞ்சாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.